என் தங்கமே, உன் அப்பன் இந்த கருப்பன் இன்று உனக்குச் சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை நீ முழுமையாக என்னவென்று செவிகொடுத்து கேட்க வேண்டும். ஏனென்றால் என் குழந்தையின் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை இன்றே உன் கருப்பன் உனக்குச் சொல்ல வேண்டும். உன் வீட்டில் இருக்கும் ஒரு உயிர் யமனின் வருகைக்காக காத்திருக்கிறது. இன்னும் 2 நாட்களில் எல்லாமும் முடியப் போகிறது. இந்த செய்தியை உனக்கு சொல்ல வேண்டி கருப்பன் வந்திருக்கிறேன். இது தடுத்து நிறுத்த வேண்டிய விஷயமா அல்லது போகட்டும் என்று விட்டுவிடக்கூடிய விஷயமா என்கின்ற முடிவை நீதான் எடுக்க வேண்டும். என் குழந்தையே, இந்த கருப்பன் உன்னோடு இருக்கும் இந்த காலங்களில் முழுக்க முழுக்க உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் என்னவென்று உனக்கு சொல்லாமல் எங்கும் சென்றது கிடையாது. என் பிள்ளையின் மனதை நான் அறிவேன். என் பிள்ளையின் மனதில் இருக்கும் ஒவ்வொரு எண்ணங்களையும் நான் அறிவேன். என் குழந்தைக்கு என்ன தேவை என்பதனையும் நான் அறிவேன். இப்படி எல்லாவற்றையும் அறிந்த கருப்பன் ஒரு பிள்ளை தன் வாழ்க்கையை முடித்து கொள்ள நினைப்பதை அறியாமல் போய்விடுவேனா? ஒரு குழந்தை தன் வாழ்க்கையை முடித்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறது. அதுவும் நான் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று ஆசீர்வதித்த ஒரு குழந்தை, நீண்ட ஆயுளை கொடுத்த ஒரு பிள்ளை இப்படி இடையிலேயே தன் உயிரை மாய்த்து கொள்ள நினைக்கிறது என்றால், யமனின் வருகைக்காக அது காத்திருக்கிறது என்றால், அது முதலில் தன்னுடைய உயிர் செல்வதற்கா அல்லது வேறு யாருடைய உயிரையும் பறிப்பதற்கா என்பதனையும் புரிந்து கொள்ள வேண்டும். யமனின் வருகைக்காக காத்திருக்கிறதே தவிர அது யாருடைய உயிர் போக வேண்டும் என்று அந்த யமனை தேடிக்கொண்டிருக்கிறது என்பதனையும் இந்த நேரத்தில் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தது என்றாலும், ஏது நடந்தது என்றாலும், இந்த கருப்பன் நான் உன்னோடு இருக்கும் இந்த நேரங்களை நீ முழுக்க முழுக்க எப்பொழுதுமே சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் உனக்கு கொடுக்கும் நம்பிக்கையை இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் நீ உனதாக்கி கொள்ள வேண்டும். எவ்வளவு பெரிய விஷயங்களாக இருந்தாலும் எப்பொழுதும் நாம் இதையெல்லாமும் விட்டுவிடக்கூடாது. உனக்கே என்று நான் துணையிருந்து எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்களை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நடக்கும் இது போன்ற விஷயங்களை நீ தெரிவுபடுத்தி கொள்ள வேண்டும். நடக்கும் என்றும் நடக்காதென்றும் எதையும் யோசித்து வருந்தி கொண்டிருக்காமல், நமக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் நாம் முழுமையான கவனத்தை கொண்டு வர வேண்டும். சுற்றி இருப்பவர்களை எல்லாமும் நம்பி நம்பி ஏமாந்தது போதாதா? இனிமேலும் எதையும் யோசித்து என் பிள்ளை நீ வருந்தாதே. இனியும் எதையும் நினைத்து என் குழந்தை நீ கலங்காதே. நான் இருக்கும் பொழுது இனி எதுவும் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு வேதனைகளையும் உனக்கு தந்து விடாதபடிக்கு உனக்கு நல்லதை நடத்தட்டும். இந்த கருப்பன் உன்னோடு துணை இருக்கும் இந்த நாட்களில் உனக்கான மாற்றத்தை நிச்சயமாக உனக்கே என்று கொடுக்கட்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பண்ணசாமி ஒவ்வொருவரினுடைய மனநிலையையும் நன்கு உணர்ந்துதான் இந்த வாழ்க்கையில் இப்பொழுது உன்னோடு பேச நினைக்கின்றேன். என்ன நடக்கிறது, நடக்கிறது, யார் செய்கிறார்கள், யாருக்கு என்ன எண்ணம், உன்னை பற்றி மற்றவர்களின் சிந்தனைகள் என்ன, வெளியில் பேசுவது என்ன, சொல்வது என்ன என்பதனை எல்லாமும் நான் முழுக்க முழுக்க சரியாகவே உனக்கு சொல்லிவிட எண்ணுகிறேன். இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக தெரிந்து புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் நடக்கும் அத்தனையையும் நீ உணர்ந்து கொண்டு வாழும் இந்த நேரம், இந்த கருப்பன் நான் உன்னோடு துணை இருப்பேன் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். கருப்பனின் அன்பு எப்பொழுதும் நீ விரும்பியதை எல்லாமும் உனக்கு விரும்பியது போலவே நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. தெய்வம் சில சமயங்களில் சில விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தும் பொழுதெல்லாமும் அதன் மீது அதிக கவனத்தை கொண்டு உன்னிடம் பேச வருவதற்கு என்ன காரணம் தெரியுமா? நீ என்னிடத்தில் அப்பொழுதுதான் சொல்லி இருப்பாய், கருப்பா, இப்படி ஒரு வாழ்க்கை வேண்டும் என்றும் இப்படி ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்றும் நானும் நீ சொன்ன வார்த்தைகளை கேட்டு அந்த வாழ்க்கையை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து ஓடோடி வந்து நின்றிருப்பேன். ஆனால் அது உனக்கு கிடைக்க விடாமல் இங்கு நடக்கும் சூழ்ச்சிகளை பற்றித்தான் கருப்பன் சொல்லி கொண்டிருக்கின்றேன்.
அந்த விஷயத்தை உனக்கு கிடைக்க விடாமல் சுற்றி நடக்கும் இது போன்ற சூழ்ச்சிகள் எல்லாமும் அந்த நேரத்தில் எனக்கு தெரிய வந்துவிடும். நீ என்ன நினைப்பாய்? கருப்பனிடம் கேட்டும் கருப்பன் நமக்கு கொடுக்கவில்லை என்று வருத்தத்தோடு இருந்து கொண்டிருப்பாய். எனக்குத்தானே தெரியும் நீ கேட்டதை நான் கொடுக்க முயற்சி செய்தும் இடையில் வந்த இடைஞ்சல்கள் என்னவென்று. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதை எல்லாமும் உனக்கு எடுத்துச் சொல்லிவிட வேண்டித்தான் இந்த கருப்பன் உன் முன்னால் வருகிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எதையும் யோசித்து இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் சில விஷயங்களை நீ உறுதியாக சிந்தித்து எப்பொழுதும் உனக்கு என்ன நடக்கிறது என்பதனை நீ கவனத்தில் கொண்டாலே உனக்கு புரிந்துவிடும். உன்னோடு இந்த கருப்பன் துணையிருந்து உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்கள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன தருகிறது என்பதனை நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் என்பதனை மறக்கக்கூடாது. எந்த ஒரு சூழ்நிலைகளும் இங்கு எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் ஒருபோதும் வாழ்க்கையில் சில பிரச்சனைகளுக்காக ஒருவரின் உயிரை பறிக்க வேண்டும் என்ற எண்ணம் யாருக்குள்ளும் வரக்கூடாது. அப்படி தன் உயிர் போக வேண்டும் என்று நினைப்பதும் சரி, மற்றவர்கள் உயிர் போக வேண்டும் என்று நினைப்பதும் சரி, இது போன்ற ஒரு தவறு வேறு எதுவும் கிடையாது. உன்னுடைய உயிரை மாய்த்து கொள்வதற்கு உனக்கு எந்த அதிகாரமும் கொடுக்கப்படவில்லை. எப்படி இங்கு பிறக்க வேண்டும் என்பதனை நீ முடிவு செய்யவில்லையோ அதுபோல இங்கிருந்து செல்ல வேண்டும் என்பதனையும் நீ முடிவு செய்யக்கூடாது. அதையும் மீறி நீ ஒரு முடிவை எடுத்து செய்வாயானால் நிச்சயமாக அந்த முடிவு உன்னுடைய வாழ்க்கையையே தலைகீழாக புரட்டி போட்டுவிடும். தெய்வம் என்ற அன்பையே நீ முழுமையாக இழந்து விடுவாய். தெய்வம் உன் மீது நம்பிக்கை வைத்து உன்னை இங்கு படைத்து உன்னை வாழச் சொல்லி இருக்கும் பொழுது நீ இதையெல்லாமும் ஒன்றுமில்லாமலாக்கி இதையெல்லாமும் ஒன்றுமில்லாமல் தடுத்து நிறுத்தி இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ளும்படி உனக்கு நடக்கும் ஒவ்வொன்றையும் அந்த இடத்தில் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ளாமல் போனால் இனி எப்பொழுதுமே தெய்வத்தின் அன்பு உனக்கு கிடைக்காமலேயே போய்விடும். உணர்வுகள் அதிகமாக இருக்கும். பிரச்சனைகள் அதிகமாகும் பொழுது உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு முடிவுக்கும் தள்ளப்பட்டு விடுகின்றோம். என் குழந்தையே, உன் வீட்டில் இருக்கின்ற ஒரு பிள்ளை தான் சந்திக்கின்ற பிரச்சனைகளினால் இரண்டு விதமாக யோசிக்கின்றது. அதாவது, ஒன்று தனக்கு பிரச்சனைகளை கொடுக்கின்றவர்களின் கதை முடிய வேண்டும், அல்லது தன்னுடைய கதை முடிய வேண்டும். இதில் ஏதாவது ஒன்று முடிந்தால்தான் கஷ்டங்கள் தீரும் என்று நினைக்கிறது. அதாவது, உன் வீட்டில் இருக்கின்ற ஒரு பிள்ளையின் வாழ்க்கையில் ஒருவரால் ஒரு மனப்பதற்றமான ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. ஒருவரால் மிகுந்த கஷ்டமும் கண்ணீரும் அந்த பிள்ளைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இதை இந்த பிள்ளை எப்பொழுதோ உன்னிடத்தில் சொல்ல முயற்சி செய்து அதை நீ செவி கொடுத்து கேட்காமல் போய்விட்டாய் என்பதுதான் உண்மை. இதை என்னவென்று புரிந்து கொள்ளாமல் நீ இருந்து விட்டாய் என்பதுதான் உண்மை. அப்படி இருக்கும் பொழுது உனக்காகவே நான் சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல உன்னையும் கொஞ்சம் கொஞ்சமாக நீ மாற்றிவிட தயாராகிவிடு. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையின் எண்ணங்களை நீ உணர்ந்துவிட தயாராகிவிடு. எல்லாமுமே இவர்கள் மனதில் நினைப்பது போல சட்டென்று நடத்தக்கூடிய காரியங்கள் அல்ல. ஒரு உயிரை பறிப்பது தெய்வத்தின் வேலை அல்ல. ஆனால் இவர்கள் இருக்கின்ற நிலை, இவர்களினுடைய சூழ்நிலை, இதை எல்லாமும் நாம் உன்னிப்பாக கவனித்து பார்க்க வேண்டும். இதிலிருந்து இவர்களை எப்படி மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று தெய்வம் நிச்சயமாக முயற்சி செய்யும். அது போன்ற நேரத்தில் நீயும் ஒரு விதத்தில் கை கொடுத்து விட்டால், நீயும் ஒரு உதவியை இவர்களுக்கு செய்து விட்டால் நிச்சயமாக இவர்கள் இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வர முடியும். அவர்களுக்கு நடக்கின்ற இந்த துன்பத்திலிருந்து கட்டாயமாக அவர்களால் மீண்டு வர முடியும் என்பதுதான் உண்மை. என்ன நடந்தாலும் கருப்பன் இருக்கும்போது என் பிள்ளை எதையும் யோசித்து நீ வருந்தக்கூடாது. எதையும் சிந்தித்து என் பிள்ளை நீ கலங்கக்கூடாது. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்களை எப்பொழுதும் கவனத்தில் கொள்ள வேண்டும்.
நம்மை சுற்றி இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாமும் நடக்கிறது என்பதனை நாம் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம், இந்த கருப்பன் உன்னோடு இருக்கும் இந்த நேரம், உன்னை சுற்றி நான் நடத்தி கொடுக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வந்து நான் உனக்கு என்னவெல்லாமும் நடத்துகிறேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் உனக்காக இந்த வாழ்க்கையை நம்பிக்கையோடு ஒவ்வொரு நிலையிலும் வாழச் சொல்லி கொண்டிருக்கின்றேன். நம்பிக்கையோடு ஆனந்தமாக ஒவ்வொரு நிலையிலும் உன்னை நான் வாழ வைத்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்னதான் நடந்தாலும் நீ நினைத்தால் இங்கு எதுவும் மாறிவிடும். நீ நினைத்தால் இங்கு எல்லா மாற்றங்களும் உன்னை தேடி வந்துவிடும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. அப்பன் சொல்ல சொல்ல இனி உனக்கான நேரங்கள், உனக்கான நிலைகள் என்று ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாமும் உனக்கு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத வெற்றியை இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்க வேண்டும். நாம் கனவிலும் நினைத்து பார்த்திடாத ஒரு சந்தோஷத்தையும் இந்த வாழ்க்கை கொடுக்க வேண்டும். எல்லாமும் நமக்கு கிடைக்கும் என்று எண்ணுவதை விட்டுவிட்டு, ஒரு பிரச்சனைக்கு தீர்வுகளை தேடுவதை விட்டுவிட்டு, உயிரை மாய்த்து கொள்ள நினைப்பது எந்த வகையில் நியாயமாகும்? சரி கருப்பா, நீ சொல்வது எல்லாமும் சரி. எதற்கு இதை என்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறாய்? என் வீட்டில் இருக்கின்ற பிள்ளையாகவே இருந்தாலும் அவர்களாக மனதில் நினைக்கின்ற விஷயத்தை நான் என்ன செய்ய முடியும்? அவர்களாகவே எல்லா முடிவுகளையும் எடுத்தால் நான் என்ன செய்ய முடியும் என்று கேட்கிறாய் அல்லவா? முடியும், நிச்சயமாக உன்னால் முடியும். எப்பொழுதுமே நம் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவரிடமும் நாம் நல்ல நட்பு கொண்டு பழகி கொண்டிருப்போமானால், எந்த ஒரு விஷயத்தையும் அவர்கள் சொல்லும் பொழுது அதை நாம் அமைதியாக கேட்டு அதற்கு தீர்வு சொல்லி இருப்போமே ஆனால், அவர்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதனை முதலில் ஓடி வந்து உன்னிடத்தில் தான் சொல்லி இருப்பார்கள். எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்திருந்தாலும் ஓடோடி வந்து முதலில் அவர்கள் இந்த விஷயத்தை பற்றித்தான் பேசி இருந்திருப்பார்கள். ஆனால் எல்லாமுமே ஏதோ ஒரு விஷயத்தை அடிப்படையாக கொண்டு நடந்தது போலத்தான் தெரிகின்றது. இது எல்லாவற்றிற்கு பின்னாலும் விரும்புகின்ற வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்கும். நம்மோடு இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் யாரென்று முதலில் தெரிந்து வைத்து கொண்டு, அவர்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்பொழுதெல்லாமும் அவர்களுக்காக உறுதுணையாக நின்று அவர்களை நிச்சயமாக வாழ்க்கையில் நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதனையும் மறக்கக்கூடாது. என் குழந்தையே, தனக்கு ஒரு பிரச்சனை என்றால் அதை மனது விட்டு உன்னிடம் சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு சுதந்திரத்தை நீ கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அப்படி அந்த சுதந்திரத்தை கொடுக்காமல் அவர்கள் என்ன சொன்னாலும் அதற்கு எதிர்மறையாகவே பேசிக்கொண்டிருந்தால் அவர்கள் பிரச்சனையை ஒருபோதும் உன்னிடத்தில் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். அவர்களின் கஷ்டங்களை ஒருபோதும் உன்னிடத்தில் அவர்கள் சொல்லிவிட விரும்ப மாட்டார்கள். நடக்கும் ஒவ்வொன்றையும் என்னவென்றும் ஏதுவென்றும் புரிந்து கொண்டு நம்மை தேடி வரும் அத்தனை விஷயங்களையும் நாம் சரியாக எப்பொழுதும் உணர்ந்து கொண்டும் நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இத்தனை நாளும் இந்த கருப்பன் உன்னோடு உனக்கு துணையிருந்து எடுத்துச் சொன்ன இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாகவே தெரிந்து கொள். நடப்பது எல்லாமும் நீ எப்பொழுதும் நல்லபடியாக ஏற்றுக்கொள். உன்னோடு நான் உடனிருக்கும் இந்த காலங்களில் உனக்கு என்ன நடப்பதாக இருந்தாலும் அவை அத்தனையிலும் நான் நின்று உனக்கே என்று உருவாக்கி கொடுக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவேன் அல்லவா? கருப்பண்ண சாமியை அதிகமாக கையெடுத்து வணங்கிய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இன்று கதிகலக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். மனம் வேதனையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். தன் வீட்டில் இருப்பவர்களை தன்னுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாத பொழுது தான் எதற்கு வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு அவர்கள் யமனை தேடுகிறார்கள். என்னை அழைத்து கொண்டு சென்றுவிடு, எனக்கு இங்கு வாழ பிடிக்கவில்லை என்பது போன்ற விஷயங்களை எல்லாமும்
இவர்கள் மிகவும் சுலபமாக சென்று விடுகிறார்கள். அப்படி இந்த வாழ்க்கையின் சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உனக்கே என்று எதிராக திரும்பும் பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கான லட்சியத்தை நிச்சயமாக இனி உன் கண் முன்னால் கொண்டு வந்து சேர்க்கும். உன் வீட்டில் இருக்கின்ற ஒரு பிள்ளையினுடைய மனதில் பல விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதை எப்படி கருப்பன் கண்டுபிடிக்கப் போகிறான் தெரியுமா? எதையாவது பறிகொடுத்தது போல இருந்து கொண்டிருப்பதும் எப்பொழுதும் எதையாவது யோசித்து கொண்டுமாகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். மனதில் ஆழமாக ஏதோ ஒரு விஷயம் பதிந்திருக்கிறது. அந்த விஷயத்தை சொல்ல முடியாமல் தவிக்கிறார்கள். வாழ்க்கையை முடித்து விடலாம், இந்த பிரச்சனைகளை எல்லாமும் நம்மால் சமாளிக்க முடியாது என்பது போன்ற ஒரு முடிவுக்கு அவர்கள் வந்து விட்டார்கள். இப்படிப்பட்ட விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடக்கும் பொழுது, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இந்த வாழ்க்கையில் வரும் பொழுது, நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் உன்னோடு நான் துணை இருக்கும் இந்த நாட்கள் முழுமையையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் நேரம் உனக்கு என்ன நடக்கும் என்பதனை எல்லாமும் நீ இனிமேலாவது நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. எது நடந்தாலும் நான் இருக்கிறேன் என்பதில் மட்டும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருக்க உன்னை சுற்றி வரும் அத்தனை விஷயங்களிலும் ஒரு தெளிவு கிடைக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எல்லா நிலையிலும் கருப்பனின் அன்பு ஒன்று போதும் என்று நினைக்கின்ற பிள்ளைகளுக்கெல்லாமும் அப்பன் ஒன்றை சொல்கின்றேன். எப்பொழுதும் நம்மோடு இருப்பவர்களுக்கு நாம் தான் துணை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நம்மோடு இருப்பவர்களுக்காக எப்பொழுதும் நாம் உண்மையாக இருக்கிறோம் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருப்பதும் உனக்கு வேண்டிய விஷயங்களை கொண்டு வந்து உன்னை முழுமையாக ஆயத்தப்படுத்துவதும், சுற்றி நடக்கின்ற பிள்ளைகளுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் வருகிறது என்றால் அவர்களுக்கு மனப்புரிதல் ஒன்றை நீ கொடுக்க வேண்டும். இந்த கருப்பன் துணை இருந்து அத்தனையையும் உனக்கு கட்டாயமாக என்னவென்று எடுத்துச் சொல்ல வேண்டும். நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்று என் குழந்தை நீ உணரும் காலம் அப்பன் சொல்ல சொல்ல எல்லா சூழ்நிலைகளும் மாறிவிடும். கருப்பன் இருந்து உனக்கு நடத்துகின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் நான் தெரிந்து கொண்டு உனக்கு என்றுமே அத்தனை விஷயங்களையும் சரியாக முடித்து கொடுப்பேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உன் வீட்டில் இருக்கின்ற ஒரு பிள்ளையினுடைய மனது அங்கும் இங்குமாக அலைபாய்ந்து கொண்டிருக்கின்றது. அது பிரச்சனைகளை சமாளிக்க முடியாமல் திணறிக்கொண்டு எவனையும் அழைத்து கொண்டிருக்கிறது. அதே நேரம் பிரச்சனைகளை கொடுத்தவனுக்கும் அழிவை கொடுக்கச் சொல்லி எவனிடம் கேட்கின்றது. இது போன்ற எண்ணத்தோடு இருக்கின்ற ஒருவர் நிச்சயமாக உடனே அதிலிருந்து வெளிவரத்தான் வேண்டும். உடனே உன்னால் வெளியில் வர முடியவில்லை என்றால் நிச்சயமாக வேறு ஏதோ பிரச்சனைகள் நம்மை சுற்றி இருப்பதை நாம் எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் எந்த நிலையிலும் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் தெய்வம். உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் முழுமையான தீர்வுகளை கொடுக்கக்கூடிய தெய்வம். இதில் என்னவாகும் ஏதுவாகும் என்பதும் இது எல்லாவற்றையும் நீ புரிந்து கொள்வதும் இனி உனக்கான நம்பிக்கையை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த கருப்பன் நான் இருந்து உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்களை எப்பொழுதும் என் பிள்ளை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் இருக்கும் இடம் இனி உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ எந்த அளவிற்கு புரிந்து கொண்டு எந்த அளவிற்கு இதையெல்லாமும் நீ தெரிந்து கொண்டு வாழ நினைக்கிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். எல்லா நிலையிலும் பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை கிடையாது. கஷ்டங்கள் இல்லாத மனிதர்கள் கிடையாது. எதற்கெடுத்தாலும் யமனை அழைத்து கொண்டிருந்தோமானால் யமனை ஒரு நாள் கோபப்பட்டு அந்த காரியத்தை நடத்திவிட்டாலும் விட்டு விடுவார். அதனால் அவரையும் சோதிக்கக்கூடாது என்பதைத்தான் கருப்பன் சொல்கின்றேன். எப்பொழுதும் எதற்கெடுத்தாலும் என்னை என் உயிரை மாய்த்து கொள்ள விரும்புகிறேன், என்னை அழைத்து சென்று விடு என்பது போன்ற வார்த்தைகளை எல்லாமும்
ஒருபோதும் பயணிக்க வேண்டாம். உன்னை சுற்றி நடப்பது எல்லாவற்றிலும் உனக்கான தீர்வுகள் நிச்சயமாக கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. நிச்சயமாக மனத்தெம்பினை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை மறக்கக்கூடாது. எல்லோருக்கும், வீட்டில் எல்லோருக்கும் எப்பொழுதும் உறுதுணையாக இரு. அது போதும். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கு உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.